So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see for the no contact kind of situation. So no contact situationல யாரெல்லாம் இருக்கீங்களோ ஸோ உங்களுக்குரிய ரீடிங் தான் இது. இதை நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ உங்களோட பர்சன் கிட்ட இப்போ நீங்கள் வந்து பேசினா அது வந்து கரெக்டாக இருக்குமா இல்லை எப்படி அப்படின்றத பற்றி நம்ம ஒரு டீட்டெயில் ப்ரிடிக்ஷனாக வந்து பார்க்கலாம். சப்போஸ் இதில் வந்து லைக் சிச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்துச்சு அப்படின்னாலுமே நான் டெஃபினட்டாக அதை பற்றி உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு அதில் வந்து கிளியராக ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரீடிங் நவ். ஸோ கைஸ் அகெயின் ஃபார் லைக் நீங்கள் அக்டோபர் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் கீழே நான் ஹைலைட் பின்னாடி கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் வித் தட். ஓகே, இங்கே வந்து நான் மல்டிபிள் எனர்ஜிஸ் நான் வந்து பார்க்குறேன். பட் எனிவே ஐ வில் பி சே தட் லைக் ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜஸ் தான் த எண்ட் ஆஃப் த டே. இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேபி உங்களோட பர்சன் வந்து லைக் ஐ திங்க் ஸோ லைக் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து இருக்கலாம், இல்லை ஏதாவது லைக் சீனியராக இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் அவங்க வந்து இருப்பாங்க. ஜாப்ல மென் கம்ஸ் டு ஜாப் ஒரு நல்ல ஒரு சீனியர் பொசிஷனில் அவங்க வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா லைக் வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டட் ஆன ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் பர்சன் வேலை எதுவும் ஒர்க் எதுவும் பண்ணலை, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடீஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க, இல்லை வாட் எவர் இட் குட் பி. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா பொதுவாக அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பிஸ்னஸில் ரொம்பவே வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும். மணி மைண்டடான ஒரு பர்சனாக வந்து கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா லைக் அந்த ஒரு மணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு நீடாகவும் அவங்களுக்கு வந்து தெரிய வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மணி 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 அப்படின்ற அந்த ஒரு மணி மைண்டடாகவே இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா ஐம் நாட் சேயிங் தட் அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் வேலை அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. இன்னும் வெரி பாசிட்டிவ் வேலை தான். ஸோ அந்த ஒரு சாதிக்கணும், ஜெயிக்கணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி அதுலேருந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து முன்னேறது அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் தான் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ சம் கேசஸில் நீங்களுமே வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டடான ஒரு பர்சனாக இருக்கலாம். சம் கேஸில் நீங்களுமே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருக்கலாம் த வியூவர்ஸ். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பர்சன் மேக்ஸிமம் 80% ஆஃப் பீப்புளுக்கு வந்து எர்த் எலிமெண்ட்டாகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக ரிஷப ராசியான பர்சனாகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்களோட பர்சன் ரிஷப ராசியாகவும் இருக்கலாம். ஸோ இந்த டுவர்ட்ஸ் விர்கோ அண்ட் கேப்ரிகான் அண்ட் சில செகண்டாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட்டோட எனர்ஜிஸ்மே தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ எல்லா எலிமெண்ட்டுமே இங்கே ப்ரெசென்டபிளாக இருக்குது. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த எலிமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அந்த ஒரு டோரஸோட எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதனால தான் அந்த ரிஷப ராசியை நான் சொல்லியிருந்தேன். அண்ட் சிலஸ் நம்ம வாட்டர் எலிமெண்ட்டுமே தான் நம்ம வந்து பார்க்குறோம் உங்கள் பர்சனோட சைடில் வந்து. ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அதுதான் லைக் அந்த ஒரு பிஸ்னஸ் மைண்டட் அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது, அந்த ஷேர் மார்க்கெட் திங்ஸ் அந்த அதில் தான் அவங்களோட எப்படி சொல்கிறது அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே அதில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது, ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா லைக் அந்த ஒரு மணி கைண்ட் ஆஃப் திங்ஸ் அதில் மணி வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும், சக்ஸஸ் ஆகணும், நிறையா வந்து இந்த மாதிரி நம்ம மணி வந்து கெயின் பண்ணணும், அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து நிறைய இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
பட் ஒரு சில விஷயங்கள்ல வந்து என்ன அப்படின்னா ரீசன்ட் பாஸ்ட்ல மேபி ஒரு 1 வீக்கோ இல்லை 5 days பிஃபோரோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நோ கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் இருக்கப்போ சடனாக உங்களுக்கு இந்த பர்சனை பற்றின நிறைய தாட்ஸ் வந்து இருக்கும். சடனாக நீங்கள் வந்து இந்த பர்சனை பற்றி நிறைய யோசிச்சிருப்பீங்க, நிறைய அழுதுருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு அவங்க கூட இருந்த அந்த மூமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எப்படி அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்களோ ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து என்னன்னா சடனாக ஷாக்காக அவங்கள பற்றின தாட்ஸ் உங்களுக்கு எப்பயுமே இருந்தால் கூட பட் இந்த ஒரு பாஸ்ட் 5 daysல நம்ம வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அவங்கள பற்றி இன்டென்ஸாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அவங்கள பற்றி ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப அதிகமாக அவங்கள பற்றின சம்திங் அவங்களோட எனர்ஜி நம்ம பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு கனெக்ஷன் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க உங்ககிட்ட சரியாக பேசலை அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமோ இல்லை மனசுக்கு ஒரு மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ ஷியூராக நீங்கள் வந்து அழுதுருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த பர்சன் நினச்சும் சரி அந்த ஒரு சில மெமரிஸ் இருந்தாலும் சரி ஸோ அதை பற்றி யோசிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அழுதுருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இது வந்து என்னன்னா பொதுவாக அந்த பர்சனை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் இந்த ரீசன்ட் பாஸ்ட் when it comes to the 5 daysல ரொம்ப அதிகமான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் அந்த பர்சனை பற்றி பார்க்கும்போது. ஸோ இதே சேம் கைண்ட் ஆஃப் அ தாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பர்சனுக்கும் அதே சேம் கைண்ட் ஆஃப் அ தாட் இருக்குது. சில பேருக்கு மேபி உங்கள் பர்சன் 1 or 2 months பிஃபோரே உங்களோட சோஷியல் மீடியாஸ் அவங்க வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கலாம். உங்களோட நீங்கள் பிக்சர்ஸ் ஏதாவது இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை இதுலையா நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க சோஷியல் மீடியாஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே அவங்க வந்து வாட்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஆனால் 2 பேருமே வந்து பேசியிருக்க மாட்டீங்க அவ்வளோவா. பட் மேக்ஸிமம் அவங்க உங்களை வந்து பார்க்குறாங்க ஸ்பை பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கிளியராக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பர்சன் லைக் அந்த ஒரு சிக்னல் தான் கொடுக்குறாங்க தவிர்த்து மற்றபடி டேரெக்டாக எதுவுமே வந்து அப்ரோச் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, டேரெக்டாக எதுவும் கம்யூனிகேட் பண்ண மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸோ ஈவன் தோ நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருந்தா கூட அது ஒரு சின்ன சின்ன கான்வர்சேஷனாக தான் போயிருக்குமே தவிர்த்து ஐம் நாட் சீயிங் தட் லைக் அது ஒரு ரொம்ப நேரம் பேசின மாதிரி ரொம்ப ஒரு குட் கான்வர்சேஷன் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை. ஓகேங்களா. இப்போது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நான் சொல்லியிருந்தேன் லைக் நீங்கள் இந்த டைமில் உங்கள் பர்சன் கிட்ட பேசினா நல்லா இருக்குமா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம்னு சொல்லுங்கள். வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து லைக் ஐ திங்க் உங்கள் பர்சன் வந்து 1 or 2 months பிஃபோர் உங்ககிட்ட ரீச் ஆகிருக்கும் போதே நீங்கள் வந்து பேசியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அவங்க பர்சனும் ரீச் ஆகலை, இன்கேஸ் அவங்க ரீச் ஆனாலும் நீங்கள் அவ்வளோவா வந்து பேசிக்கலை, நோ கான்டாக்டாக தான் போகுது அப்படின்னா தென் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா லைக் இந்த 1 month இல்லைனா ஒரு 15 to 20 days வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஆக்ஷன்ஸ் வருதான்னு பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் கேசஸ் வந்து பார்க்குறப்போ உங்கள் பர்சனே வந்து ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இவங்களோட எனர்ஜியுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அந்த ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு மணி மைண்டடாக நம்ம வந்து கவனத்தை பூராத்தையும் பணம் சம்பாதிக்கிறதுல தான் நம்ம அந்த கவனம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு இருந்த அந்த ஒரு பர்சன் இப்போ கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமோஷனல் ட்ராக்குக்கு வராங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். தட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் மெசேஜஸ் ஆக்சுவலாக. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா லைக் டே பை டே இவங்களுக்கும் உங்களை பற்றின அதே மாதிரி ஒரு தாட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு டெலிபேத்திக் கனெக்டாக நான் இங்கே வந்து பார்க்குறேன். அவங்கள பற்றின ட்ரீம்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். திடீர்னு அவங்கள பற்றின இன்டென்ஸாக ஒரு சடனாக அந்த ஒரு எனர்ஜி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் உங்களோட தாட் இருக்குது அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அவங்க உங்களை பற்றி நினைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தான் அந்த டைமில் உங்களுக்கு எப்போ ஒரு பொதுவாக நினப்பு இருந்தாலும் அந்த ஒரு மூமெண்ட்டில் உங்களுக்கு அவங்கள பற்றின ரொம்ப ஒரு தாட் இருந்திருக்கும், ரொம்ப ஹெவியாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த எனர்ஜியை. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் லைக் அந்த பர்சனும் அதே தாட்டில் இருக்காங்க. அந்த மூமெண்ட்டில் அவங்களும் உங்களை பற்றி வந்து யோசிச்சிருக்கலாம், நினச்சிருக்கலாம் அப்படின்றது தான் ஐம் ஜஸ்ட் சேயிங் இட். ஓகே. ஸோ அது மாதிரி இங்கே வந்து அந்த ஒரு டெலிபேத்திக் கனெக்ஷன்ஸ் நான் இங்கே நிறையாவே வந்து பார்க்குறேன். அண்ட் சொல்லுஸ் இங்கே வந்து பார்க்குறப்ப இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷனலாக வந்து மாறிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா லைக் 2 cases இருக்குது. ஃபார் 15 to 20 days வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த மந்தில் இவங்க தரப்பு வந்து ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் இருக்கா, இவங்களாவே ஏதாவது சின்னதாக ஏதாவது பேச ஏதாவது அப்ரோச் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கிடைக்கும். நிறைய விஷயங்கள் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் நோ நிறைய பேர் வந்து யூனிவர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு சில சயின்ஸ் ஏதாவது கேட்குறீங்களா எனக்கு தெரியல இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி. ஸோ மேபி இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தென் இது வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் த்ரூ வரக்கூடிய ஒரு சைன் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை. அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஏதாவது பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சில கேள்வி இருக்குது, எனக்கு பதில் எதுவும் எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும். ஏன்னா இங்கே வந்து என்னென்னா அஸ் அ வியூவராக நீங்கள் வந்து ஒரு சில விஷயம் வந்து உங்கள் பர்சன் த்ரூ உங்கள் நம்பர்கிட்ட இருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. இவங்க இதுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி
அது போல் இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் என்னென்னா கடவுள்கிட்ட இருந்தால் வந்து கேட்குறீங்க, எனக்கு இதுக்குரிய விளக்கம் எனக்கு வந்து வேணும், இது எப்படி போகும் என்ன ஏது அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டு விதமும் இருக்குது. ஒரு சில விஷயத்துக்கு ஒரு கேள்விக்குரிய பதில் நீங்கள் உங்கள் நபர்கிட்டே எதிர்பார்க்குறீங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சில கேள்விக்குரிய பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுள்கிட்டேருந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது தான் அதே தான் நான் வந்து கிளியராக இங்கே நான் பார்க்குறேன் உங்களோட ரீடிங்ஸ்லாம். ஸோ தட் எனக்கு வந்து என்ன அப்படின்னா லைக் அதுக்குரிய மெசேஜஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்குரிய அந்த சைனாக இருக்கட்டும், அந்த ஆன்சராக இருக்கட்டும், உங்கள் கேள்விக்குரிய ஒரு பதிலாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு இந்த மந்த்தில் அதுக்குரிய எப்படி சொல்கிறது லைக் அந்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அதை பார்ப்பீங்க, அந்த ஆன்சரை நீங்கள் வந்து கெட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். ஃபைனலாக வந்து சொல்ல போனோம் அப்படின்னா 15 to 20 days வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த பர்சன் த்ரூ ஏதாவது கான்டாக்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அவங்க த்ரூ எதுவும் கான்டாக்ட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து பேசலாம், யூ கேன் டாக். நீங்கள் அதை அப்ரோச் பண்ணி பாருங்கள், நீங்கள் உங்கள் சைடில் வந்து பேசி பாருங்கள். ஓகே, பிகாஸ் ஐ கேன் சி தட் தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அன் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக வரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு. அண்ட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் நியூ பிகினிங்ஸ்மே நான் இங்கே வந்து பார்க்குறேன் இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த பர்சன் வந்து ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட ரொம்ப எமோஷ்னலாகவே இருந்திருப்பாங்க இந்த பர்சன். ஸோ அதே எமோஷன்ஸோட தான் இப்போயும் இந்த பர்சன் வந்து இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து என்னன்னா ஸ்டார்டிங்கில் எமோஷனாக இருந்திருப்பாங்க, பிட்வீனில் பார்க்குறப்ப இந்த பர்சன் வந்து என்னன்னா லைக் இந்த மாதிரி கொஞ்சம் மணியை ஃபோக்கஸ் பண்ணுறது, பணத்தை சம்பாதிக்கிற விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக இருக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ மறுபடியும் ஆன் ட்ராக், கமிங் பேக் டு த பாயிண்ட். ஸோ அவங்க திருப்பி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு எமோஷனாக ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க அப்படின்றத ஐ கேன் see that. Okay, so let's see என்ன சேனல் மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். Okay, so this is a beautiful confirmation from my angel side, from your angels as well, like from your universe, God. Because இங்கே நான் அதான் சொல்லியிருந்தேன் லைக் இங்கே டெலிபதிக்காக நிறையா கனெக்ட் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இவங்களை பற்றி நீங்கள் வந்து ட்ரீமும் நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம், இவங்களை பற்றி அந்த ஒரு இன்டென்ஸாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிப்பீங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி எக்ஸாக்ட் மெசேஜ் வந்திருக்கு. லைக் ஐ ட்ரீம் அபவுட் யுவர் லாட் அப்படின்ற ஒரு மெசேஜஸ் டூ மச் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. உங்களை பற்றி நிறையா இந்த பர்சனுமே வந்து திங்க் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்களை பற்றி நிறையா இவங்களுமே வந்து ட்ரீம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த பர்சனை மட்டும்தான் நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றதும் அவங்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. நான் பிஃபோர் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இந்த பர்சன் வந்து என்ன அப்படின்னா உங்கள் மேலேயும் இவங்க வந்து ரொம்ப அடிக்டடாக தான் இவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இவங்களும் உங்கள் மேலே ரொம்ப கனெக்டடாக தான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் என்னவோ இந்த பர்சன் திருப்பி உங்களோட லைஃப்பில் வந்து வராங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருந்துருக்கலாம் இவங்க உங்களோட லைஃப்பில் திருப்பி வரதுக்கு. சில பேருக்கு இது ஒரு 2 years பிரேக் கொடுத்து கூட இந்த பர்சன் திருப்பி உங்களோட லைஃப்பில் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அகெயின் தட் இஸ் திஸ் பர்சனோட சைட்லேருந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னா தட் இஸ் அ லாட் ஆஃப் டூ மச் டிசைர். அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து நிறைய விருப்பங்கள் இருக்குது. ஸோ அந்த ஒரு எப்படி சொல்கிறது லைக் அந்த ஒரு லஸ்ட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி, எமோஷ்னல் எனர்ஜி, ஸோ அந்த மாதிரி எல்லாமே அந்த ஒரு மிக்ஸ்ட் எனர்ஜிஸ் தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஓவரால் இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங் ஆக்சுவலாக. ஸோ அண்ட் அதே மாதிரி ஐ எம் அப்சல்யூட்லி இன் லவ் வித் யூ அப்படின்ற அந்த ஒரு ஃபைனல் மெசேஜ்மே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பர்சன் வந்து பார்க்குறப்ப லைக் உங்களோட லைஃப்பில் அவங்க தான் வந்து ஹீரோ இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. எனிவேல ஹீரோ ஆர் ஹீரோயின். அண்ட் அஸ் வெல் அஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா ஸோ தே ஆர் இன் லவ் வித் யூ, அவ்வளோதான். நான் சொன்ன அதே எக்ஸாக்ட் மெசேஜஸ் தான். ஸோ இந்த பர்சன் இந்த மூமெண்ட்டில் எமோஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 15 to 20 days நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இன்கேஸ் எதுவும் ஆக்ஷன்ஸும் வரல அப்படின்னா தென் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ பட் ப்ளீஸ் வெயிட் அப் டு 20 days, ஓகேங்களா? ஸோ அவங்க சைட்லேருந்து ஆக்ஷன்ஸ் வருதா இல்லையான்றதை ஃபஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். சப்போஸ் வரல அப்படின்னா தென் யூ கேன் கம்யூனிகேட். ஓகே, இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நான் வந்து சொல்லலை. And as well as இந்த பர்சனோட டேட் ஆஃப் பர்த் மேபி 5, 6 or 7 or 15 number 1 இதுலேயும் அவங்க வந்து பிறந்திருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். மேபி அவங்களோட லைஃப் பாத் நம்பராக இருக்கலாம், ஆல்சோ அவங்க பிறந்த தேதியாக இருக்கலாம். சில பேருக்கு இவங்க வந்து லைக் ஜூலை, மே மந்த் ஆர் ஜான்வரி அண்ட் as well as ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரி டைமில் பிறந்த ஒரு பர்சனாகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மேக்ஸிமம் இந்த ஒரு ஜூன் ஜூலையோட வைப் வந்து ரொம்ப ஹெவியாகவே தெரியுது இந்த ரீடிங்ஸில்.
ஸோ ஐ ஹோப் கைஸ் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதத்தில் உங்களுக்கு வந்து கைட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனலை படி ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் ஆல் டு தி ஸ்டார்ட் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தம். அண்ட் as well as லைக் இது போன இன்னும் மல்டிபிள் டிஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் தமிழ் டெரரிங் சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்கள் போய் பாருங்கள். இது போல மல்டிபிள் டிஷன்ஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணிருப்பேன். You can go and check with it. And next thing is for any kind of a personal readings and அதே மாதிரி for any kind of a prayers and rituals இருந்தாலும் சரி, and as well as for energies crystals இருந்தாலுமே சரி, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா you can definitely reach out on my WhatsApp, also my Instagram. டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ண கமெண்ட் கொடுத்துருப்பேன். You can check with that, and as well as இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். You can check with that. So again and again I want to repeat the same thing guys. Please do like, share and subscribe. Please give support because on each and every support கண்டிப்பாக எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். So please give your support. So see you guys next time, and love you all. Take care. Bye.